السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. பேரும் புகழ்ச்சியும் வல்ல நாயகனாகிய அல்லாஹுவிற்கே உரித்தாகட்டும். அல்லாஹுவின் அன்பும் அருளும் பற்றா பெருங்கருணையும் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணலன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இந்த மாலை நேரத்தில் அல்லாஹுவை குறித்து உபதேசிக்கப்படுகின்ற இந்த சபையில் ஒன்று குழுமி இருக்கும் நம்மவர்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, யார் இறையற்றவாதிகள் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார். இந்த தலைப்பை கேட்ட மாத்திரத்தில் நமக்கு பல்வேறு விதமான சிந்தனைகள் தோன்றலாம். யார் இறையற்றவாதிகள் என்றால் ஏதேனும் ஜமாத்தை குறித்து பேச போகிறார்களா, வேறு இயக்கத்தில் பயணிப்பவர்களை குறித்து விமர்சிக்க போகிறார்களா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையை இஸ்லாத்தின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு விவரம் தெரிந்ததிலிருந்து நாம் மரணிக்கின்ற தருவாய் வரை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் இறைவனும் இறை தூதரும் சொல்லித்தந்த அடிப்படையில் அமைய வேண்டும் என்றால் நாளை மறுமையில் மிக இலகுவாக சொர்க்கத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதருடைய உள்ளத்திலேயும் இறையச்சம் என்பது ஆணித்தரமாக பதிந்திருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களுக்கு மத்தியில் உபதேசம் செய்கின்ற போது ஆரம்பத்தில் ஒரு 3 திருமறை குர்ஆன் வசனங்களை திரும்ப திரும்ப சொல்லுவார்கள். இன்றைக்கு நாம் குர்ஆன் வசனங்களை சொல்லுகின்ற போது அரபியில் ஏதோ ஒரு வசனத்தை சொல்லுகிறார்கள் அப்படி என்று இருக்கும். அந்த வசனத்தில் என்ன கருத்து சொல்லப்படுகிறது, அதில் என்ன வாசகம் இருக்கிறது என்பது நமக்கு புரியாது. நம்முடைய தாய்மொழி அரபியும் இல்லை. அப்ப குர்ஆனில் ஏதோ ஒரு வசனம் சொல்லுகிறார்கள், அது நமக்கு தெரியும். ஆனால் அன்றைக்கு சஹாபாக்களுக்கு அரபு மொழி தான் சொந்த மொழி. அரபு மொழியில் எதை சொன்னாலும் அதை அவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் திரும்ப திரும்ப ஒரு 3 வசனங்களை அல்லாஹ்வின் தூதர் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். எப்பொழுது உபதேசம் நிகழ்த்தினாலும் எந்த அறிவுரையை முக்கியமாக சொல்வதாக இருந்தாலும் முதலில் இந்த 3 வசனங்கள் வந்து நிற்கும். அது என்ன 3 வசனங்கள்? சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனம், யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. அல்லாஹ் சொல்கிறார், மக்களே, ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்த இறைவனை நீங்கள் அஞ்ச வேண்டாமா? அடுத்த வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு
நம்பிக்கை கொண்ட மக்களே, ஹக்கத்து காத்திகி, அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறையில் நீங்கள் அஞ்சுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் ஹக்கத்து காத்திகி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள், அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கள். அடுத்த வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் வ கூலு கௌலன் சதீதா. நம்பிக்கை கொண்ட மக்களே, அல்லாஹுவை அஞ்சுங்கள், உண்மையான நீதியான சொற்களையே பேசுங்கள். இந்த 3 வசனங்களும் ஒரே கருத்தை தான் சொல்லுகிறது. யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். தன்னுடைய வாழ்நாளில் அதிகமாக அல்லாஹ்வின் தூதர் இந்த உபதேசத்தை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்க்கலாம். ஏறத்தாழ 250க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்பதை அல்லாஹ் மீண்டும் மீண்டும் பதிய வைக்கிறார். ஏன் இந்த உபதேசம் திரும்ப திரும்ப சொல்லப்பட வேண்டும்? அல்லாஹுவை அஞ்சுங்கள், இறைவனுக்கு பயப்படுங்கள், அல்லாஹுவின் மீதான பயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இதுதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையான உபதேசம். இந்த இரையச்சம் என்ற உணர்வு நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து செயல்பாடுகளிலும் நாம் சரியாக இருக்கும். இரையச்சம் என்ற ஒற்றை உணர்வு நம்மிடத்தில் பலவீனமானதாக இல்லாமல் போய்விட்டால் அல்லாஹ் சொல்லக்கூடிய எந்த எச்சரிக்கையும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. இதை சொல்லும் போது நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், இதெல்லாம் ஒரு தலைப்பா? காலம் காலமா இதைத்தான பேசுறோம். இரையச்சம் அப்படிங்கிறது ஜும்மால பேசுறாங்க, மாசத்துல 2 ஜும்மால இந்த தலைப்பு வந்துருது. எந்த தலைப்பு எடுத்தாலும் இரையச்சம் ஒரு டாபிக் அதுல வந்துருது. திருமுனை கூட்டத்துல, பொதுக்கூட்டத்துல, பயான்ல, பெண்கள் பயான்ல இரையச்சத்தை குறித்து கேட்டு கேட்டு சலிச்சு போயிடுச்சுவாள் அப்படின்னு நினைக்கலாம். அல்லது இந்த பயானுக்கு நாங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோமே, நாங்கள் எல்லாம் இரையச்சம் இல்லாமலா வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் இரையச்சம் இருக்கத்தானே செய்கிறது. இரையச்சம் இருக்க போய்த்தானே வீட்டில் எத்தனை வேலைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஓரம் வைத்து விட்டு பயான் நிகழ்ச்சியில் வந்து அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம். இரையச்சம் உள்ளவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். குறிப்பாக இந்த தலைப்பை மீண்டும் மீண்டும் பேசுவதற்கு காரணம், அல்லாஹ்வே தன்னுடைய திருமறை குர்ஆனில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் திரும்ப திரும்ப பதிய வைக்கிறான் என்றால் இது உள்ளத்தில் ஆழமாக பதிக்கப்பட வேண்டிய உணர்வு. நம்ம எல்லாம் இரையச்சம் இருக்கிறது, நம்ம இரையச்சவாதிகள் சொல்றோம்ல. எந்த அடிப்படையில் சொல்லுகிறோம்? நாங்கள் எல்லாம் தர்காக்களுக்கு செல்வதில்லை, நாங்கள் தாயத்து தகடுகளை கட்டுவதில்லை, சூனிய நம்பிக்கை எங்களிடத்தில் இல்லை, நாங்கள் மௌலித் ஓதுவதில்லை, ஓதுபவர்களையும் ஆதரிப்பதில்லை, அதனால் நாங்கள் இரையச்சவாதிகள். ஒரு குறிப்பிட்ட தீமைகளிலிருந்து விலகிவிட்டால் நம்முடைய இரையச்சம் பரிபூர்ணம் அடைந்து விட்டதா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரத்துல் மாஇதா 105வது வசனத்தில் பேசுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். லா யதுர்ருக்கும் மல்லல்ல இதா ஹததைக்கும், நீங்கள் நேரான பாதையில் நடந்தால் உங்களை எவனால் வழிகெடுக்க முடியும்? உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மூமினாக, இரையச்சவாதியாக என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? உண்மையில் எனக்கு இரையச்சம் இருக்கிறதா? அந்த இரையச்சத்தில் நான் சிறந்தவனாக, வலுப்பெற்றவனாக, இரையச்சத்தில் உறுதி கொண்டவனாக இருக்கிறேனா? ஒவ்வொரு நபர்களும் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய இரையச்சத்தை எடை போட்டு பார்ப்போமா? ஒண்ணுமே இல்லை. ரொம்ப சிம்பிளா தொழுகை அப்படிங்கிற ஒரு விஷயம், இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகளில்
மிக முக்கியமான வணக்க வழிபாடு தொழுகை. நாம மக்தப் மதரசா படிக்கிற காலத்துல இருந்து இந்த தொழுகையை குறித்து நமக்கு நிறைய உபதேசித்திருப்பார்கள். மக்தப் மதரசா டீச்சர்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய ஆலிமாக்கள், அப்புறம் வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸ், பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள் எல்லா நபர்களும் திரும்ப திரும்ப இந்த தொழுகையை பற்றி சொல்லி இருப்பார்கள். எல்லா பயான்லையும் தொழுகை என்பது வந்திருக்கும். தொழுதால் என்ன நன்மை, தொழாமல் இருந்தால் என்ன தீமை, ஃபர்ஸ்ட் தொழுகை ஃபஜ்ர், கடைசி தொழுகை இஷா, எல்லாம் தெரியும். தொழாதவர்களுக்காக சக்கர் என்ற நிலகம், இது எல்லாம் தெரிஞ்சு வைத்திருக்கிறோம்ல. நாம இறையச்சவாதிகள் தானே. இன்ன ஸலாத்த கானத்தல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, நம்பிக்கை கொண்டவர்கள் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை தெரிந்து வைத்திருக்கிறோம் தானே. எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற நாம், இறையச்சவாதியாக வாழ்கிற நாம், தௌஹீத்வாதியாக இருக்கக்கூடிய நாம், உண்மையில் உங்களுடைய உள்ளத்தில் கேட்டு பாருங்கள், உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட தொழுகையை நீங்கள் எப்படி நிறைவேற்றுகிறீர்கள்? 5 வேளையும் நான் பர்ஃபெக்டா தொழுகிறோம் பாய், ஒரு வக்து தொழுகை கூட மிஸ் ஆகாது பாய். ஃபஜர்ல ஆரம்பிச்சு இஷா தொழுகை வரை அந்த வக்து நேரத்திலேயே நான் தொழுகையை நிறைவேற்றி விடுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தொழுகையை குறித்து எல்லா உபதேசங்களும் தெரிந்து வைத்திருக்கிறோம். தொழுகைக்கான தொழாமல் இருப்பதற்கான தண்டனைகள் குறித்து எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். பல பயான்களில் கேட்கிறோம், ஜும்மாக்களில் கேட்கிறோம். எல்லா உபதேசத்தை கேட்டாலும் இந்த அளவும் தொழுகையில் கோட்டை விடக்கூடிய, தொழுகையில் அலட்சியமாக இருக்கக்கூடிய, தொழுகையை தூக்கி ஓரம் வைக்கக்கூடிய தௌஹீத்வாதிகளாகத்தானே நாம் வாழ்கிறோம். நாம் என்ன இறையச்சவாதிகள்? நம்முடைய இறையச்சம் என்ன வலுப்பட்டு விட்டது? பெருமையாக சொல்லிக் கொள்வதற்கு தொழுகையில் சரியில்லாத நாம் அல்லாஹ்விடத்திலே பெயர் பெற்ற இறையச்சவாதிகள். பெருசா ஒண்ணு இல்லைங்க, ஒரு 3 நாள் எடுத்துக்கோங்க. வெறும் 3 நாள், கடந்த 3 நாள்ல 5 வேளை தொழுகை, ஃபஜ்ர்ல இருந்து கடைசி தொழுகை வரை வெறும் ஃபர்ல் மட்டும் கரெக்டா தொழுதுன்னு சொல்ல முடியுமா? எத்தனை பேர் ஃபஜ்ர் தொழுகிறோம்? ஆனால் நாம் இறையச்சவாதி. நம்முடைய இறையச்சம் எப்படி தெரியுமா? காலையில ஃபஜருக்கு எந்திரிக்கும் போது லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். நாமளே நம்ம கிட்ட சொல்லியிருப்போம், இன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்லடா, கடுமையான தலைவலி, எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் இருக்கணும், படுத்துட்டு தொழுகைக்கு போவாத, படுத்துவோம். ஏன் பாய் ஃபஜருக்கு வரல? கடுமையான தலைவலி. இஷா தொழுகை வேலை முடிஞ்சிட்டு வரும்போது பள்ளிவாசல்ல பாங்க சொல்லுவாங்க, போமா வேண்டாமா? இல்ல, கடையில இன்னைக்கு கடுமையான வேலை வந்திருக்கு, நம்ம டயர்டா இருக்கிறோம், நம்ம போய் அங்க ஏன் தொழுவோம், நம்ம வீட்டுல போய் படுத்துக்கலாம். ஏன் பாய் தொழு வரல? இல்ல முடியல பாய், கடுமையான டயர்டு. இது நம்முடைய இறையச்சம். ஒரு சின்ன சின்ன காரணங்களுக்காக கூட தொழுகையை அலட்சியப்படுத்துகிற, தொழுகையை புறக்கணிக்கிற முஸ்லிம்களாக வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் இறையச்சத்தில் மிகுந்தவர்கள். இது இறையச்சவாதிகளுடைய அடையாளமா? இறையச்சவாதி என்றால் எப்படி இருக்க வேண்டும்? தொழுகை என்ற விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஃபஜர் தொழுகையும் இஷா தொழுகையும் ஜமாத்தோடு தொழுவதனுடைய நன்மையை நீங்கள் அறிந்தால், பள்ளிவாசலில் முதல் சொற்பில் வந்து தொழுவதனுடைய நன்மையை நீங்கள் அறிந்தால், உங்களுக்கு கால்கள் இல்லாவிட்டாலும் தவழ்ந்தாவது பள்ளிவாசலுக்கு வந்து விடுவீர்கள். அது இறையச்சம். ஒரு நபித்தோழர் வருவார், ஊரினுடைய கடைசி பகுதியிலிருந்து வாகனம் இல்லாமல் நடந்து வருவார். அவரிடத்தில் சஹாபாக்கள் எல்லாம் கேட்பாங்க, ஒரு வாகனம் வாங்கி வச்சுக்க கூடாதா? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வரணுமா? நான் பள்ளி வாசலுக்காக நடந்து வந்தால் நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ் எனக்கு நன்மையை தருகிறார், அது எனக்கு வேண்டாமா? அது சஹாபாக்களினுடைய இறையச்சம். ரசூலுல்லாஹி ஒரு நபித்தோடு கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, கண்ணு தெரியல, நான் பள்ளி வாசலில் வந்து சொல்ல வேண்டுமா? கண்ணு தெரியாதவர் கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கண்ணு தெரியலையாப்பா, அப்ப கஷ்டம் தான், பள்ளி வாசலுக்கு வர்றது சிரமம் தான், அதனால நீ பள்ளி வாசலுக்கு வர வேண்டாம். இவர் திரும்பி போறார்.
ரசூலா திரும்ப கூப்பிட்டு கேட்கிறாங்க, பள்ளிவாசல்ல பாங்கு சொல்றாங்க, இந்த சவுண்ட் உனக்கு கேக்குதா? கேட்குது ரசூலா. அப்ப பள்ளிவாசல்ல வந்து நீ தொழு. அவரும் பள்ளிவாசலில் வந்து தொழுகிறார். கண் தெரியாதவர், தட்டு தடுமாறி வரணும், ஆனால் பள்ளிவாசலில் வந்து தொழுகிறார். இது இறையச்சத்தினுடைய அடையாளம். சஹாபிய பெண்மணிகள் போட்டி போட்டுக் கொண்டு பள்ளிவாசல் கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹுடைய மனைவி பள்ளிவாசல் வருகிறார்கள். அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, உங்க கணவர் தான் ரோஷக்காரராச்சே, பள்ளிவாசலுக்கு போக விடுறாரா? அந்த அம்மா சொல்றாங்க, அல்லாஹுவின் தூதர் சொல்லி இருக்கிறார்கள், உங்கள் மனைவியை பள்ளிவாசலுக்கு செல்ல அனுமதி கேட்டால் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள், என்னுடைய கணவர் எப்படி தடுப்பார்? பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். பல நபி தோழியருடைய செய்தியை பார்க்கிறோம். பள்ளிவாசலில் ஜும்மாவில் அல்லாஹுவின் தூதர் சூரத்துல் காஃப் அத்தியாயத்தை ஓதுவார்கள். நபிகள் நாயகம் ஓதுவதை கேட்டு நாங்கள் மனப்பாடம் செய்திருக்கிறோம். முழு அத்தியாயத்தையும் மனப்பாடம் செய்திருக்கிறோம். அது இறையச்சத்தினுடைய அடையாளம். தொழுகை என்று வந்துவிட்டால் வேறு எந்த காரணத்தையும் முதன்மையாக கொண்டு வந்து நிறுத்தாமல் தொழுகைத்தான் முதன்மை, அதற்கெல்லாம் மீதி எல்லாம் அடுத்ததுதான் என்று தொழுகையை பிரதானப்படுத்தக்கூடிய உணர்வு நம்மிடத்தில் வந்தால் நாம் இறையச்சவாதிகள். நம்மிடத்தில் அப்படி இருக்கிறதா? சின்ன சின்ன காரணம் கிடைச்சதால நாமளே தேர்றோம். நீ எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வை அஞ்சணும். நம்மால எப்படி தெரியுமா? வீட்டுல ஒரு பெரிய கஷ்டம் வைங்கள, நேரா பள்ளிவாசல வந்துடும். சஜிதாலையும் எந்திரிக்கவே மாட்டார். நமக்கு சந்தேகம் வர, ஆளுக்கு எதுவும் ஆயிடுச்சோ, அழுது துவா கேட்டுட்டு இருப்பார். வீட்டுல மனைவி கன்சீவா இருக்கிறாங்க வைங்கள, பள்ளிவாசல் பக்கம் அதுவரை எட்டி பார்க்காத அவர் பள்ளிவாசல்ல தான் கிடையாது இருப்பார். ஒவ்வொரு தொழுகையிலும் அவ்வளவோ பிரார்த்தனை. கேட்கட்டும், தப்பு இல்லை. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பழைய மாதிரி அவ்வளவுதான், தொழுகை முடிஞ்சு போச்சு. அவருக்கு தொழுகை அப்ப பரல இல்லை. நம்ம சமுதாயத்துல அதிகமா இந்த டூர் போறது, இந்த எக்ஸிபிஷன் போடுறது, அதெல்லாம் இருக்கும் இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க எக்ஸிபிஷன் போறப்பையோ அல்லது டூர் போறப்பையோ அல்லது ஒரு திருமண வீட்டுக்கு போகும்போதோ, ஏன் அங்கெல்லாம் போறீங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது, உங்க வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்தாலும் தொழுகை இருக்கும், அங்கே ஜமாத்து நடக்கும். அன்னைக்கு தொழுகைக்கு லீவு. ஆபீஸுக்கு எப்படி லீவு போடுறோமோ அந்த மாதிரி தொழுகைக்கு அன்றைக்கு லீவ். சந்தோஷமான ஒரு காரியம் வீட்டில் நடந்தால் தொழுகைக்கு அன்று விடுமுறை. ஆனால் நாம் யார்? இறையச்சவாதி. எவ்வளவு சூப்பர்ல. எல்லாம் நாளைக்கு நம்மளதான் மறுமையில கூப்பிட்டு, எக்ஸிபிஷன் போனப்ப லீவ் போட்ட, டூர் போனப்ப தொழுவாம லீவ் போட்ட, அதே மாதிரி வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா லீவ் போட்ட, உன்னைய மாறி தௌஹீத்வாதி யாருமே கிடையாதுப்பா, சொர்க்கத்துக்கு போப்பா, உனக்கு தான் ஃபர்ஸ்ட் சொர்க்கம். யோசித்து பாருங்கள் நம்முடைய இறையச்சம் எப்படி இருக்கிறது என்று. தொழுகை மட்டுமல்ல, ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து யோசித்து பாருங்க. அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அந்த ஹராம் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் சர்வ சாதாரணமாக வந்துவிட்டது. பெருசா ஒண்ணும் இல்லைங்க. இஸ்லாத்தில் பாரதூர குற்றமாக பார்க்கப்படுகிற வட்டி. ஒரு காலத்துல வட்டி வாங்குறதை முஸ்லிம்கள் அவ்வளவு வெறுப்பாக பார்த்தார்கள். ஒருத்தவங்க வட்டி கொடுக்குறாங்கன்னா வட்டிக்கு வாங்கணும்னா ரொம்ப கேவலமாக பார்த்தோம். இன்னைக்கு எப்படி நம்ம நிலைமை மாறிடுச்சு? வட்டிங்கிற பேரை மாத்தலாம், இஎம்ஐ அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீட்லயும் வந்துருச்சு. வீட்டுக்கு ஏசி வாங்குறது இஎம்ஐ, ஃப்ரிட்ஜ் வாங்கணும் இஎம்ஐல. நாங்க 10,000 ரூபாய்க்கு போன் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், வாங்கினா ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் தான் வாங்குவோம். எவ்வளவுப்பா? 1.5 லட்சம். காசு எதுப்பா உனக்கு? மாசம் சம்பளம் 15,000 தானே, இஎம்ஐ இருக்குமா? போன்ல இருந்து வீட்டுல வச்சுக்கிற வாஷிங் மிஷின் வரைக்கும் எல்லாம் இஎம்ஐ. கார் வாங்குறது, ஹோம் லோன் வாங்குறது, கேட்டா நம்மளால நமக்கு ஆறுதல் படுத்திக்கலாம். ஆமா, வட்டி எல்லாம் வாங்கல, நாம 0% இஎம்ஐல தான் வாங்குறோம்.
அப்படின்னா காசு கிடையாதா? வட்டி கிடையாதா? அதுவும் வட்டி தானே. 0% இஎம்ஐ போட்டு அதுலேயும் ப்ராசஸிங் ஃபீஸ் சொல்லி டாக்குமெண்ட் ஃபீஸ் சொல்லி உங்களுடைய பொருளுக்கான தொகையை தாண்டி அதிக தொகை வாங்கத்தானே செய்கிறார்கள். அதெல்லாம் சொல்லாதீங்க பாய், ஊர் உலகத்துல இல்லாததா, எல்லாம் அப்படிதான் வாங்கி ஆகணும். வட்டி இன்றைக்கு பல முஸ்லிம்களுடைய வீடுகளில் ஹலாலாக்கப்பட்டு விட்டது. இஎம்ஐ என்ற பெயரில் சமுதாயத்துல ஒழிக்கவே முடியாத ஒன்று என்ன தெரியுமா? நானும் இத பல பயான்ல சொல்லிக்கிட்டுதான் இருக்கிறேன். எப்படியாச்சும் நம்ம சமுதாயத்தை இதுல இருந்து திருத்தி கொண்டு வந்துடலாமானா அது ரத்தத்துல ஊறி போனதா இருக்கு. அடுத்தவர்களை குறித்து பேசாமல் நம்மால் வாழவே முடியாது, ஒரு நாள் கூட வாழ முடியாது. அடுத்தவன் என்ன தப்பு பண்ணா, அவன் கிட்ட என்ன குறை இருக்கிறதே, அவனை மாதிரி ஒரு அயோக்கியன் யாரும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலனா நமக்கு தூக்கம் வராது. நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்ம இறையச்சவாதிகள் தானே சொல்றோம். நீங்கள் உங்கள் நண்பர்கள்ட்ட பேசும்போதோ அல்லது உறவினர்களோடு பேசும்போதோ நீங்க என்ன பேசுனீங்கிறத ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. அந்த சபையில் இல்லாத மூன்றாவது ஒரு நபருடைய குறையை பற்றி பேசியிருக்கிறேன். அதிகம் அதுதான் பேசியிருக்கிறேன். நம்ம பேச்சு அப்படித்தானே இருக்கும். ஒருத்தர் பார்க்கிறோம், பார்க்கணும், அஸ்ஸலாமு அலைக்கும், அங்க இருந்து பதில் சலாம், அலைக்கும் சலாம், நல்லா இருக்கீங்களா, அல்ஹம்துலில்லாஹ், நீங்க எப்படி இருக்கீங்க, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அந்த அம்மா இருந்துச்சு, அது என்ன பண்ணுச்சு தெரியுமா, நேரம் அங்க போயிடும். சலாமுக்கு அடுத்தே சைத்தான் வந்துருவான். நம்முடைய யதார்த்த பேச்சே அதுதான். அடுத்தவரிடத்தில் இருக்கிற குறையை புறமாகவோ அவதூறாகவோ பேசலனா செல்போன்ல மணிக்கணக்குல பேசுவாங்க. 7 மணிக்கு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து 9 மணிக்கு சமைச்சு முடிக்கிற வரைக்கும் போன் கீழே வைக்க மாட்டாங்களே. தோசைக்கு மாவு விட்ட அம்மால இருந்து பக்கத்து வீட்டுல இருக்கிற அக்கா வரைக்கும் எல்லாரையும் பத்தி பேசி முடிச்சுட்டு, சரிப்பா நம்ம அடுத்தவங்களை பத்தி அவதூறு பேசிக்கேன் பலாக்கிறோம், நம்ம வேலை ஒன்று இருப்போம், வச்சிருவோம், அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாம் பேசி முடிச்சு. இதுதான் இறையச்சத்தினுடைய அடையாளமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது ரொம்ப சாதாரணமா நீங்க நினைக்கிறீங்க அடுத்தவங்களை குறித்து பேசுறத, அதெல்லாம் பெரிய குற்றம் இல்லை, இதுக்கெல்லாமா அல்லாஹ் தண்டனை பிடிக்க போறான், எல்லாரும் பேசுறது தானே அப்படின்னு நினைக்கிறோம். நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ்வின் தூதர் அவங்க சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, அத்ததுரூனம் அல் முஃப்லிஸ், முஃப்லிஸ்னா யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. முஃப்லிஸ்னா என்ன? அந்த அரபு வார்த்தைக்கு தமிழ்ல ஒண்ணுமே இல்லாதவன் அர்த்தம், திவாலாகி போனவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, தெரியும் சொல்லலாம், யாருக்கிட்ட காசு பணம் இல்லையோ, மல்லா திரகம் மலா மத்தா, யாருக்கிட்ட காசு பணமும் கால்நடையும் இல்லையோ அவங்கதான் திவாலாகி போனவர்கள். அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திவாலாகி போனவன் அவங்க இல்லப்பா, என்னுடைய உம்மத்துல திவாலாகி போனவனா யார் தெரியுமா? நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ்விடத்தில் சில நபர்கள் வருவார்கள். அவங்க எப்படி தெரியுமா வருவாங்க? தொழுகை, நோன்பு, ஜகாத் இதெல்லாம் எடுத்து முதுகுல மலம் மாறி நன்மைகளை சுமந்து கொண்டு வருவார்கள். அவ்வளவு நன்மை செஞ்சிருப்பார். தொழுதிருப்பாரு, சுண்ணத் தொழுதிருப்பாரு, தர்மம் பண்ணியிருப்பாரு, சந்தா கொடுத்திருப்பாரு, பள்ளிவாசலுக்காக உழைத்திருப்பார், குடும்பத்தார்களை இணைத்து வாழ்வதில் உழைத்திருப்பார், அவ்வளவு நன்மை செய்திருப்பார். எல்லா நன்மையும் அள்ளி போட்டு வருவார் அல்லா இடத்துல. அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவனுக்கு பின்னாடியே இன்னொரு 10 பேர் வருவான். இறைவா, அது சத்தமஹாதா அக்கல மாலஹாதா, ஒவ்வொருத்தனா வந்து சொல்லுவான், இறைவா இவன் இருக்கிறானே உலகத்தில் வாழும் போது என்னை குறித்து புறம் பேசினான், இறைவா இவன் உலகத்தில் வாழும் போது என்னை குறித்து அவதூறு பேசினான், இறைவா இவன் உலகத்தில் வாழும் போது எனக்கு மோசடி செய்தான், இறைவா இவன் உலகத்தில் வாழும் பொழுது என் மீது வீண் பழிகளை சுமத்தினான். அல்லாஹ் நபி சொல்லுவான், அப்படியா உன்னை பத்தி புறம் பேசினானா, இந்த அவன் தொழுகை எடுத்து வச்சுக்கோ. அவதூறு பேசினானா, அவன் நோன்பு வச்சிருக்க எடுத்து வச்சுக்கோ. ஒவ்வொரு நன்மையாக அல்லாஹ் எடுத்து கொடுத்து கொண்டே இருப்பார். கடைசியில நன்மை ஒண்ணுமே இருக்காது. ஆனால் இவனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அத்தனை பேர் இருப்பாங்க. அப்பொழுது இறைவன் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் எடுத்து இவனுடைய தலையில் வைப்பார். இவன் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கல, தர்காவுக்கு போகல,
தாயத்தகர கட்டல, தொழுதார், நோன்பு வைத்தார், ஜக்காத்து கொடுத்தார், நன்மையில் ஈடுபட்டார். அதே நேரத்தில் அடுத்தவர்களோடு எப்படி வாழ வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்று தெரியாதது. இவனுடைய எல்லா நன்மையையும் இழந்து அடுத்தவருடைய பாவத்தை இவன்களையும் சுமந்து ஒரு துரிக பின்னால் அல்லாஹ் சொல்லுவானாம், கடைசியாக ஒரு துரிக பின்னால் முகம் குப்புற நரகத்தில் தூக்கி வீசுங்க, தூக்கி கொண்டு போய் நரகத்துல போட்டுருவாங்க. என்ன பண்ணாரு? அடுத்தவரை குறித்து அவதூறு பேசினார், புறம் பேசினார், அடுத்தவருடைய குறைகளை பேசினார். நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படின்னு பார்த்தா நம்ம செஞ்ச நன்மையெல்லாம் இது வரைக்கும் ஒண்ணுமே பத்தாம போயிருக்கு. ஏன்னா நம்ம வேலையே அதானே. அவன்கிட்ட என்ன குறை, இவனிடத்தில் என்ன குறை, அவன் என்ன தப்பு பண்ணா, இவன் என்ன சம்பந்தப்பட்டவன் என்னைக்காச்சும் சொல்லியிருக்கோமா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். குறைகள் இருக்கும் உங்க மனுஷன்ட்ட, இல்லைன்னு சொல்லல. உங்க நண்பரிடத்துல, உங்களுக்கு குடும்பத்தாரிடத்துல மாமியார் மருமகள் பத்தி சொல்லுவாங்க, மருமகள் மாமியாரை பத்தி சொல்லுவாங்க. நீங்க இந்த மாமியார் மருமகளை பாருங்கல்ல. மருமகள் தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது பேசுவாங்க, எனக்கு வந்திருக்கு பாரு ஒரு மாமியா, அதெல்லாம் மாமியாவா, அதெல்லாம் மனுஷ ஜென்மத்துல சேர்ப்பாங்களா இப்படின்னு பேசுறது. போனை கட் பண்ணிட்டு ஆப்போசிட்ல மாமியார் இருந்தா, என்னம்மா உங்களை பத்தி தான்மா பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன், உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். அங்கிருந்து மாமியார் அவங்க ஏஜ் ஃப்ரெண்டு பொண்ணை கட்டிட்டு வாங்கன்னா எதை கட்டிட்டு வந்திருக்கலாமா? பார்க்கும் போதே நமக்கு தெரியல. இதெல்லாம் எப்படி குடும்பம் நடத்தி புள்ள குட்டியோட இப்படின்னு பேசுறது. அந்த பக்கம் வந்தா மருமகள் நேர்ல பார்த்தா, உன்னைய மாதிரி தங்கமான மருமகள் கிடைக்குமா எனக்கு, அல்லாஹ் எனக்கு அருள் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்றது. சம்பந்தப்பட்டவரிடத்தில் அவருடைய குறையை நேரடியாக சொல்லுகிற பழக்கமே நமக்கு கிடையாது. சொல்லவும் மாட்டோம். மூஞ்சுக்கு நேரம் புகழ்வோம், பொய்யான புகழ்ச்சி. நம்ம சமுதாயத்தில் இருக்கும். நீங்க நல்லா பாருங்களேன், வெளியில பேசும்போது நல்லா பேசுவாங்க, அவ்வளவு நட்புணர்வோடு இருக்கும். உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா அவனை காலி பண்றதுக்கான எல்லா வேலையும் பார்ப்போம். அவனை குறித்து அவதூறு பேசுறது, புறம் எல்லாம் பண்ணுவோம். ஆனா வெளிக்கடையில் உன் மேல எனக்கு அக்கறை இருக்குப்பா, உன்னை என்னைய மாதிரி உன் மீது பாசம் வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உள்ளுக்குள்ள இவெல்லாம் ஏண்டா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. நீங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். சம்பந்தப்பட்ட விதத்தில் அவருடைய குறையை சொல்லுவோம், இல்லை என்றால் அமைதியாக இருக்கும் அப்படின்னு நாளைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் சபையில் இல்லாத மூன்றாவது நபரை பற்றி நான் பேச மாட்டேன். ஒண்ணு பேசினா அவங்களை பத்தி நல்லதை பேசுவேன், இல்ல அவங்களுடைய குறைகளை பேசாமல் அமைதியாக இருக்கணும். நாளைக்கு ஒரு நாள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது ஒரு சவாலா இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களால முடியாதுங்கிற நான் நீங்க ஒரு சவாலா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு 18 மணி நேரம் நீங்க முடிச்சிருக்கிறீங்கன்னா, அல்லது 16 மணி நேரம் முடிச்சிருக்கீங்கன்னா, அதிகபட்சம் நீங்க பேசுறது 2 மணி நேரமா தான். இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு ஒரு நாள் யாரையும் பத்தி நான் பேச மாட்டேன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன். தப்பு செஞ்சாங்களா சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட சொல்றேன், இல்லைன்னா அமைதியா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்போது தெரியும் நம்முடைய இறையச்சத்தில் நாம் எந்த அளவிற்கு பலவீனமானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று. தொழுகையில் அலட்சியம், வணக்க வழிபாடுகளில் அலட்சியம், அல்லாஹ் தடுத்த காரியங்கள் அலட்சியம். இதை தாண்டி நம்முடைய பெரிய இறையச்சம் என்ன தெரியுமா? ரசூலா ஒரு செய்தி சொல்றாங்க, உண்மையில் இறையச்சம் என்ன தெரியுமாங்க? சபையில் இருக்கிறது இல்லை. இந்த சபையில் எல்லோரும் நல்லவர்களாகத்தான் இருக்கு. இந்த சபையில நான் பீடி குடிப்பனா, சிகரெட் பிடிப்பனா உங்களுக்கு முன்னாடி? அப்படி சிகரெட் பிடிச்சா என்ன நம்பீங்க? இவரெல்லாம் தாயாப்பா அப்படின்னு கேட்க மாட்டீங்களா? நீங்க சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிறவங்க இப்படி ஜமாத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். சபையில உட்கார்ந்துருக்கிற நீங்க இந்த சபையில உட்கார்ந்து சிகரெட்டோ பீடியோ பாக்கெட்ல வச்சிருக்கிறீங்க, குடிக்கல. சபையில் உள்ளவங்க உங்களுக்கு நினைப்பாங்க. அதனால அதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டோம். சபையில் நம்ம எல்லாம் நல்லவர்கள். இறையச்சம் எங்க சபையில வெளிப்படுறதா, வெளி தோற்றத்தில் இருக்கிறதா? நல்ல தாடி வச்சுக்கிட்டு, பெருசா தாடி வச்சுக்கிட்டு, நல்ல பெரிய தொப்பியை போட்டுக்கிட்டு, எப்போதும் ஒயிட் அண்ட் ஒயிட் ஜிப்பாவே இருந்துகிட்டு, வார்த்தைக்கு வார்த்தை சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை தஸ்மீகை சொல்லி பேசுவதா இறையச்சத்தினுடைய அடையாளம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தக்வா ஹாஃபுனா, இறையச்சம் என்பது உள்ளத்தில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்றாங்க, நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் சிலர் வருவார்கள் உம்மத்திலிருந்து. அவங்க எப்படி தெரியுமா வருவாங்க?
அல்லாஹ்விடத்தில் வரும்போது திகாமா மலை அளவிற்கு நன்மையை சுமந்து வருவார். அந்த மலை அளவுக்கு நன்மை செய்திருப்பார். அவ்வளவு நன்மைகள் முதுகுல சுமந்துக்கிட்டு வருவார். அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வானா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அந்த மலை மாதிரி இருக்கிற நன்மைகளை சுக்கு நூறாக்கப்பட்ட புழுதிகளை மாறி ஆக்கும். ஒரு நன்மை கூட இருக்கு. மலை மாதிரி நன்மையில் வந்தால் ஒரு நன்மைகள் இல்லாம டோட்டல் பூஜ்ஜியம். அவர் என்ன பாவம் பண்ணார்? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா நபி அல்லாஹ் சிஃபம்லனா, அல்லாஹ்வின் தூதரே யார் என்று எங்களுக்கு சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னகும் இஹ்வானுக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் தான். அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? இணை வச்சாங்களா? நாம கேள்விப்பட்டிருக்கோம், அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தால் நாம் செய்த எல்லா நல்லறங்களும் அடைந்துவிடும். அவங்க ஷிர்க் வச்சவங்களா? ஷிர்கால் அவருடைய எல்லா நன்மையும் அளிக்கப்பட்டதா? இல்லை. வேற என்ன பாவத்திற்கு எல்லா நன்மைகளும் அளிக்கப்பட்டது? சும்மா ஒரு வார்த்தையில சொல்லலாம் எல்லா நன்மைகள். நீங்க யோசித்து பாருங்கள், 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்கள் சேர்த்த நன்மைகள், உங்கள் தஸ்பீஹ் மூலம், உங்கள் தொழுகைகள் மூலம், உங்கள் சுன்னத் தொழுகைகள் மூலம் 1 ரூபாய் தர்மம் செய்வதில் இருந்து உங்கள் காலில் முள் குத்துவது உட்பட எல்லா நன்மைகளையும் மலை மாதிரி சேர்த்து வைத்தால் முழுமைகளை மாதிரி அல்லாஹ் அளித்து விடுவான். என்ன குற்றம் செய்தால்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னகும் இஹ்வானுக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். நீங்கள் தொழுகிற மாதிரியே அவர்கள் தொழுவார்கள். நீங்கள் எப்படி இரவு தொழுகை தொழுவீங்களோ அதே மாதிரி அவங்களும் இரவு தொழுகை தொழுவாங்க. வேற என்ன தப்பு பண்ணாங்க ரசூலுல்லாஹ்? அல்லாஹ் தடுத்த ஹராம் சபையில் ஹராம், தனிமையில் ஹலால். வெளியில் நல்லவர்களை போன்று நடிப்பார். சபைக்கு மத்தியில் 4 நபர்களுக்கு மத்தியில் நான் நல்லவன், இரையற்றவாதி, தவறு செய்யாதவன், குற்றம் புரியாதவன் என்பதை போன்று தோற்றத்தை ஏற்படுத்துவார். ஆனால் தனிமையில் யாரும் இல்லாத போது, கேள்வி கேட்க ஆள் இல்லாத போது அல்லாஹ் தடுத்தவற்றை செய்வார். இப்பேற்பட்டவர்கள் வாழ்நாள் முழுக்க செய்த நன்மையை அல்லாஹ் அளித்து விடுகிறான். முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த சபையில் உங்களில் யாராவது உங்கள் செல்போனை எடுத்து சினிமா படம் பார்ப்பீர்களா? சொல்லுங்க பாப்போமா. அப்படி ஒரு ஆள் பார்த்தா நீங்க என்ன செய்வீங்க? சினிமா படமோ நாடகமோ மொபைல்ல உட்கார்ந்து பாக்குறாங்க, நல்ல பூம் ஹெட்செட் எல்லாம் போட்டுட்டு ஃபுல் சவுண்ட்ல அதை ரசிச்சு பார்த்து கொண்டிருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? இப்லீஸை பள்ளிவாசல் உட்காந்து என்ன வேலையை பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கரெக்ட், கண்டிக்கிறோம். இங்க பள்ளியில உட்கார்ந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருந்தா, காமெடியோ இல்ல பாடலோ இசை வசனங்களோ இதெல்லாம் கேட்டா, ஒன்னா நம்பர் முசீபத்தா இருக்கிறீங்க, இதெல்லாம் வீட்டுல உட்காந்து பார்த்துக்கிட்டு பள்ளிவாசலுக்கு இப்படின்னு 4 பேர் திட்டுவாங்க. செல்போன்ல இன்ஸ்டாகிராம் ஆன் பண்ணுவோம், சினிமா படம் பார்ப்போம், பார்க்க மாட்டோம். பள்ளிவாசலில் ஓகே, சபையில் ஓகே, கரெக்டா ஹலால் ஃபாலோ பண்றீங்க, ஹராம்ல இருந்து தவிர்ந்திருக்கிறீங்க. உங்க வீட்டுல 4 சவுத்துக்குள்ள வீட்டுல வாங்கி வச்சிருக்கிறோம் 32 இன்ச்ல 64 இன்ச்ல எல்லாம் பெருசா வாங்கி மாட்டி இருக்கிறோம்ல. நம்ம ஆட்கள் சொல்றது, எங்க வீட்டுல நியூஸ் சேனலை தவிர்த்து வேற எதுவும் ஓடாது பாய். ஒன்னு நியூஸ் சேனல் இல்ல ஸ்போர்ட்ஸ் சேனல். அதான் 4 சவுத்துக்குள்ள அது ஹலால். ஞாயிறு சிறப்பு திரைப்படம் குடும்பத்தோடு உட்கார்ந்து நைட்டு இரவு உணவோடு சேர்ந்து சாப்பிட்டு பார்த்த ஹலால். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கிறது போய் அதுல சினிமா பாடல்கள் அப்லோடு பண்ணுகிற அளவிற்கு முஸ்லிம் இளம் பெண்கள் சினிமா பாடல்களுக்கு நடனமாடி காதல் வசனங்களை பேசி இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணு. அதை பார்த்து இங்க இருக்கிற நாம ரசிக்கிறோம்.
உண்மையில் சொல்லுங்க, இங்க இருக்கக்கூடிய அத்துணை நபர்களும் எங்களுடைய போன்ல இன்ஸ்டாகிராம் இல்லவாய், அப்படியே இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் அந்த இன்ஸ்டாகிராமில் நாங்கள் பயான்களை மட்டும்தான் பார்க்கிறோம். சொல்ல முடியும்? வீட்டுல ஹலால் ஆயிடுதுல்ல, சபையில ஹராம் ஆயிடுதுல்ல, இதைத்தான சொல்றாங்க. வெளிப்படையில் முஸ்லீமாக நடிப்பார், தனிமையில் அல்லாஹ் தடுத்த ஹராம்லாம் ஹலால். பேஸ்புக்ல இருந்து யூடியூப்ல இருந்து நீங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். எல்லா போன்லயும் ஒவ்வொரு ஆப்பையும் நம்ம எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த டைம் டியூரேஷன் இருக்கும். உங்க போன்ல எடுத்து செட்டிங்ஸ்ல போய் நீங்க பாருங்க, நம்ம போன்ல நாம எந்த அப்ளிகேஷன் அதிக நேரம் யூஸ் பண்ணிருக்கோம்ட்டு ஃபர்ஸ்ட் இடத்துல யூடியூப் வந்து நிற்கும், இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் வந்து நிற்கும். ரெண்டாவது பேஸ்புக், இல்லைன்னா யூடியூப். இந்த பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மூணுத்தையும் ஃபர்ஸ்ட் 3 இடம் வந்துடும். அது என்ன ஷேர் ஷாட்டா, அது சில பேர் நம்ம போன்ல ஒரு மூலையில குரான் அப்ளிகேஷன் ஒன்று ஏற்றி வச்சிருக்கீங்க. எப்பயோ ரமலானுக்கு ஏத்துங்க 2 வருஷமோ, அதோட டைமிங் போய் பாருங்க, 2 நிமிஷம் 3 நிமிஷம், மாசத்துக்கு மொத்த மாசத்துக்கும் சேர்த்து. ஆனால் நாம் யார்? இரையச்சவாதிகள். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் டெய்லியும் குரான் வசனம். இது இரையச்சத்தினுடைய அடையாளமா? இப்படி வாழ்ந்தால் நாம் இரையச்சவாதிகளா? நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நாம் இரையச்சவாதிகள், தக்குவாதாரிகள் என்று நினைக்கிறோமே, நம்முடைய இரையச்சம் ஆக பலவீனப்பட்டு போய் கிடக்கிறது. அல்லாஹ் தடுத்த ஹராமில் இருந்து, நபிகளால் எச்சரிக்கைகளிலிருந்து, அல்லாஹ் கடுமையாக்கிய தொழுகையிலிருந்து, ஒட்டுமொத்த இஸ்லாத்தினுடைய காரணிகளிலேயும் பலவீனப்பட்டவர்களாக இருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேல ஒன்றுமா? மிகப்பெரிய தௌஹீத்வாதிகள், நம்முடைய கொள்கை உறுதி, இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு சோதனையில் வெளிப்படும். நம்ம சமுதாயத்துக்கு சோதனை இந்த கல்யாணம் தான் சோதனை. இஸ்லாத்தை குறித்து அவ்வளவு பேசியிருப்பார், இரையச்சத்தை குறித்து அவ்வளவு பேசியிருப்பார். சொந்த மாமி மகனுடைய திருமணம் நபி வரைக்கு எதிராக நடக்கும். அல்லிஃப் பைனஹுமா ஓதுறதுல இருந்து பெண் வீட்டு விருந்து வரை எல்லாம் நடக்கும். அப்பத்தான் அங்கத்தான் இந்த இரையச்சம் வெட்டி பார்க்கும். என்னதான் இருந்தாலும் சைத்தான் சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் சொந்த மாமி மகன் அப்படி இந்த விஷயம் எல்லாம் அப்படியே கண்ணில் வந்துருப்போம். ஓடி ஆடி விளையாண்டது, பாசமா பேசுனது, இங்கேருந்து அங்கேருந்து இங்க கறி குழம்பு வந்தது, இங்கேருந்து அங்க சாம்பார் போனது எல்லாம் வந்துட்டு போயிட்டு அவங்க கல்யாணத்துக்கு போகலன்னா எப்படி? போய் ஒரு தலையை காமிச்சுட்டு வந்துருவோம். போயிட்டு கல்யாண வீட்டுல உட்காந்து முதல் ஆளா சாப்பிட்டு வந்துடும். அப்ப என்ன, நம்ம எல்லாம் தாய்க்கெல்லாம் பாய்டும். அல்லாஹ் உறவை பேண சொல்லுகிறானா இல்லையா? இன்னொன்னு, நம்ம திருமணமே அப்படி. நம்ம பொண்ணு பாக்குறதே அப்படித்தானே. நீ நல்லா யோசிச்சு பாருங்களேன். சில நபர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, பாய் பொண்ணு இருக்குது மாப்பிள்ளை பாருங்க, இல்ல மாப்பிள்ளை இருக்காங்க பொண்ணு பாருங்க. மாப்பிள்ளை பார்க்க சொல்லி சில பெண் வீட்டார்கள் சொல்லுவாங்க. அது நிபந்தனை, மாப்பிள்ளை ஒரு 20-30 கிலோமீட்டருக்குள்ள இருக்கணும் பாய். ஒரு ஒண்ணுன்னா செகண்ட் ஓடி போய் பார்த்துட்டு வந்துடணும். ரெண்டாவது, தௌஹீத் கொள்கையில இருக்கணும். மாசம் ஒரு 30,000-40,000 சம்பாதிக்கணும். சொந்தமா வீடு இருக்கணும். எதிர்பார்க்கலாம், தப்பு இல்லை. கல்யாணம் பண்ற மாப்பிள்ளை தௌஹீத் கொள்கையில இருக்கணும், அவருக்கு சொந்தமா வீடு இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், எதிர்பார்க்கலாம், தப்பே இல்லை. ஆனா எதையும் முதன்மையாக வைக்கணும் இருக்குல்ல. ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு கல்யாணத்துக்கு செய்தி சொல்லுவார், பாய் கல்யாணம் பொண்ணுக்கு பேசியாச்சு, மாப்பிள்ளை கிடைச்சிருச்சா பாய்? கிடைச்சிருச்சு பாய். மாப்பிள்ளைக்கு சொந்தமா வீடு இருக்கா? இருக்கு பாய். மாச சம்பளம் 40,000, வெளிநாட்டுல வேலை, அல்ஹம்துலில்லாஹ். மாப்பிள்ளை 30 கிலோமீட்டருக்குள்ள பக்கத்து தெருவுலயே இருக்கிறாரு பாய். என்னடா இது, பக்கத்து தெருவுல நமக்கு தெரியாத தௌஹீத் மாப்பிள்ளையா அப்படின்னு போய் பார்த்தா, பாய் தௌஹீத் கொள்கையில அங்கத்தான் நம்ம ஆளுங்க ஒரு புஷ் அடிப்பாங்க பாருங்க. பாய் மாப்பிள்ளை தௌஹீதுன்னு சொல்ல முடியாது,
அதுக்கு சுண்ணத்துன்னு சொல்ல முடியாது பாய். அப்ப யார் தான் தௌஹீத் கொள்கையில இருக்கிறாரு பாய். எதை முதன்மையாக வைக்கணுமோ அதை முதன்மையாக வைக்கிறது இல்லை. இப்படி மாப்பிள்ளை பார்த்துட்டு பொண்ணு பார்த்துட்டு இல்ல பொண்ணு வீட்டுல சொன்னாங்க ஆட்கள் அதிகமா வராங்களா, தௌஹீத் சிந்தனையோடு தௌஹீத் இதயத்தோடு இருப்பவர்களை பார்த்தால் நபி வழியில் எளிமையாகத்தான் திருமணம் நடத்த வேண்டும் என்பதில் இரண்டு வீட்டாளர்களும் பெற்று போவார்கள். அப்படி பார்க்கலனா, அந்த சிந்தனையே அவங்களுக்கு இல்லைன்னா ஆப்போசிட்ல இருக்க சொல்லத்தான் செய்வாங்க. திருமணம்னு 50 பேரையே கூப்பிடுறது 1000 பேரை கூப்பிடணும் சொல்லத்தான் செய்வாங்க. இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு, நீங்க ஏன் பள்ளிவாசல் தர மாட்டேங்கிறீங்க, நாங்க என்ன சொந்தக்காரங்களே அனாத பயிரோட எங்களுக்கு அவ்வளவு சொந்தம் இருக்குது, பொண்ணு வீட்டுல இருந்து அத்தனை பேர் வருவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பெண் 4 விஷயத்திற்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள், மணமகனுக்கும் இது பொருந்தும். அவளுடைய அழகு, பொருளாதாரம், சமூக அந்தஸ்து, மார்க்கம். ரசூலுல்லாஹ் இதுல மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்து மறுமையில் வெற்றி பெற்றுக் கொள்ளும். நம்ம இரையச்சம் இந்த கல்யாணத்தில் வெளிப்பட்டு போகும். நம்ம சொந்தக்கார கல்யாணமா இருந்தாலும் சரி, நம்முடைய திருமணமாக இருந்தாலும் சரி, அங்கே மார்க்கத்தை முதன்மைப்படுத்துகிறோமா, உறவை முதன்மைப்படுத்துகிறோமா, அல்லது உலகத்தினுடைய பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்துகிறோமா, ஊராருடைய திருப்தியை முன்னிலைப்படுத்துகிறோமா என்பது நம்முடைய இரையச்சத்தின் வெளிப்பாடு அந்த திருமண நிகழ்வில் வெளிப்பட்டு போகும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் மொத்த மதரசால படிச்ச பையங்க, என்கிட்ட படிச்ச பையன் தான். அந்த பையனுக்கு 7வது 8வது படிக்கும்போது அவங்க அக்காவுக்கு திருமணம். 7வது 8வது படிக்கும்போது அவனுக்கு என்ன பெரிய மெச்சூரிட்டி இருக்கும். பள்ளிவாசல்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். என்னடா சாப்பிட போல, வீட்டுக்கு போலையா? இல்ல அக்காவுக்கு கல்யாணம். சந்தோஷம்டா, போக வேண்டியதானே. பாய் அவங்க வித்தியாசமா பண்றாங்க பாய், அவங்க எப்படி போறது, அதெல்லாம் இங்கேயே படுத்துட்டேன் அப்படின்னு 2 நாள் போலங்க வீட்டுக்கு. உண்மையில் நடந்த நிகழ்வு. அவனுடைய இரையச்சத்தை பாருங்க. அவன் முடிச்சுட்டு வந்து கேட்கறான், பாய் இப்ப நான் வீட்டுக்கு போவேன், கல்யாணத்துக்கு வரலன்னு எல்லாரும் என்ன சண்டை போடுவாங்க, இப்ப அவங்களுக்கு நான் எப்படி பதிலடி கொடுக்குறது எனக்கு சொல்லிக் கொடுங்க. இது அவர்களுடைய இரையச்சத்தின் வெளிப்பாடு. நம்முடைய இரையச்சம் விடுதலமா இருக்குது. புறக்கணிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருந்தாலும் கல்யாண பத்திரிகை வரும். நீங்க யோசிச்சு பாருங்க, நாங்க இத்தனை வருஷம் தௌஹீத்வாதின்னு சொல்றோம்லங்க, நம்மள யாராச்சும் ஒரு ஆள், இந்த சபையில இருக்கக்கூடிய நம்ம யாராவது ஒரு ஆள் நம்ம வீட்டுக்கு பத்திரிகை வைக்க வர்றப்போ, அது உங்க அண்ணனோ தம்பியோ தெரிஞ்சவரோ தெரியாதவரோ வீட்டிற்கு பத்திரிகை வைக்க வந்தால் அது நபி வழிக்கு எதிரான திருமணம் என்கிற போது கல்யாணம் என்னால வர முடியாது பாய், ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாத்தமா இருக்கு, நீங்க அலிஃப் பைனோக்கு மாலை ஓதுவீங்க, நீங்க மாலெல்லாம் போடுவீங்க, வரதட்சணை எல்லாம் வாங்குவீங்க, இந்த கல்யாணத்துக்கு நான் வர முடியாது பாய் அப்படின்னு என்னைக்காச்சும் சொல்லியிருக்கீங்களா? அது எப்படி சொல்றது? சொல்ல மாட்டோம். மாற்று மதத்தில் உள்ளவர்களுடைய திருமணமாக இருந்தாலும் நீங்க போக மாட்டீங்க அப்படின்னாலும் கல்யாணத்துக்கு வரமாட்டோம்னு சொல்ல மாட்டோம். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்றேன். இன்ஷா அல்லாஹ்க்கு மதிப்பே இல்லாம ஆக்கியாச்சு. இதுதான் நம்முடைய இறையச்சம். ஒரு சாதாரண திருமண விருந்தை புறக்கணிப்பதில் கூட ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு விருந்தழைப்பு கொடுத்தால் அதை ஏத்துக்கணும் சொல்ல வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஆனால் மார்க்கத்துக்கு முரணாக இருந்தால் புறக்கணிக்கணும். அந்த புறக்கணிப்பு கூட நம்ம இடத்தில் கிடையாது. ஆனால் வெளிப்படையில் நாம் யார்? இறையச்சவாதி. இறையச்சம்ங்கிறது அதுல இல்லைங்க. நீங்க வெறுமனே தர்காவுக்கு போகாமல் இருப்பதிலேயோ தாயத்தகது கட்டாமல் இருக்கிறதுல அதுல மட்டும் இறையச்சம் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்பாட்டிலேயும் இறையச்சம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வோட ஹன்லலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபித்தோழர் இருந்தார். இவர் என்ன செய்வாரு? ரசூலுல்லாஹ்வோட இருந்து பயணிப்பார். ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹ் விட்டு பிரிஞ்சு தன்னுடைய வீட்டிற்கு வரும்போது பிள்ளைகளோடு மனைவி மக்களோடு பேசி விளையாடுகிறார். இவருக்கு உள்ளத்துல ஒரு எண்ணம், வீட்டை விட்டு திடீர்னு வெளில வந்தவரு ஹன்லலாம் முனாஃபிக்னு ஆயிட்டேன், இந்த ஹன்லலாம் முனாஃபிக்னு ஆயிட்டேன் அப்படிங்கிறார். பார்க்கிறவங்களுக்கு கடுமையான ஆச்சு. முனாஃபிக் சாதாரணமா நரகத்தினுடைய அடிக்கட்டுங்கிற அல்ல, அந்த நயவஞ்சகன் கூட சொல்லி நான் நயவஞ்சகன் ஆயிட்டேன் அப்படிங்கிறார். அபூபக்கர் பாக்குறாரு, ஏன்பா இவர் இப்படி சொல்றாரு, கூப்பிட்டு அண்ணல என்ன பாச்சு உனக்கு? இல்லப்பா அவர் சொல்ற காரணத்தை பாருங்க, ரசூலுல்லாஹ்வோடு இருக்கும்போது நமக்கு இறை சிந்தனை அதிகமா இருக்கு, அல்லாஹ்வை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம்,
மார்க்க விஷயத்தில் எவ்வளவு ஈடுபாடா இருக்கிறோம். ரசூல்லா விட்டு பிரிஞ்சு வந்தோம்னா மனைவியோடு சிரிச்சு பேசுறோம், பிள்ளைங்களோட விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப ரசூல்லாவோடு இருந்த மாதிரியான இறை சிந்தனை இப்ப இங்க இல்லையே. ஒருவேளை நம்ம ரெட்டை வேடம் போடுறோமோ, அதனாலதான் நான் நயவஞ்சகன் ஆயிட்டுன்னு சொன்னேன். அபூபக்கர் நானும் அப்படித்தானப்பா இருக்கிறேன், வாங்க ரசூலாட்டே போவோம் அப்படின்ட்டு ரசூலாட்ட கூட்டு போறாங்க. வாங்க சொல்லிட்டாங்க சார். அப்போ அபூபக்கர் பாக்குறாரு, நாமளும் கிட்ட ரசூலாட்ட விளக்கம் கேட்கலாமே அப்படின்ட்டு ரசூலாட்ட போறாங்க. ரசூலா சொல்றாங்க, மனுஷனா அப்படிதான் பார்ப்பான், அப்படிதான் மலக்குமார்கள் உங்கள்ட்ட முசாபாகா பண்ணிடுவாங்கன்ட்டு ரசூலா கிண்டலா கலாச்சிட்டு போயிட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஹன்னலா ரலியல்லாஹு ரலியல்லாஹு அவங்க தப்பு பண்ணல, பொய் பேசல, விபச்சாரத்தில் ஈடுபடல, தன்னுடைய மனைவியோடு பேசுகிறார். இறை சிந்தனை குறைகிறது. இது குற்றமா இருக்குமோ நினைக்கிறாங்க. அதுதான் இறையச்சம். நாம் ஒரு செயல் செய்கின்ற போது இதனால் அல்லாஹ் என்னை தண்டனை பிடிப்பானோ, இதனால் எனக்கு பாவம் எழுதப்படுமோ, நாளை மறுமையில் இதனால் நான் விசாரிக்கப்படுவேனோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இறையச்சம். நாம் ஒரு செயலை செய்கின்ற போது உள்ளத்தில் ஒரு விதமான உறுத்தல் வர வேண்டும். இது அல்லாஹ் செய்ய சொல்லலையே, ரசூலா தடுத்திருக்கிறாங்களே, இதை செய்யறோமே, நாளைக்கு மறுமையில் மாற்றிக் கொள்வோமே, அப்படி ஒரு உறுத்தல் இருந்தால் அதிலிருந்து நாம் விலகினால் நம்முடைய உள்ளத்தில் இறையச்சம் ஆணித்தரமாக புரிந்திருக்கிறது. ஃபஜருக்கு பாங்கு சொல்லுகின்ற போது பாங்கு சப்தத்தை கேட்டுக்கொண்டே உறங்குகிறோம். உள்ள முறுத்தல எல்லாருடைய செல்போன்லையும் பாங்கு ஆக்கிரமித்து வச்சிருக்கோம். கரெக்டா டயமானா பள்ளிவாசல சொல்றாங்களா இல்லையோ நம்ம போன்ல சொல்லிடும் அலாரம். அதை ஆஃப் பண்ணிட்டு அடுத்த வேலையை தான் பார்ப்போமே தவிர நேரம் ஆயிடுச்சு பள்ளிவாசலுக்கு போவோம் வர்றதில்லை. ஒரே ஒரு விஷயத்தை உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய இறையச்சம் வலுவாக இருந்தால்தான் சைத்தானை எதிர்கொள்ள முடியும். இல்லைன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்மை பலவீனப்படுத்திக் கொண்டே தான் இருப்பான். சின்ன சின்ன விஷயத்திலேயும் இஸ்லாத்தை விட்டு நாம் வெளியேறி கொண்டே தான் இருப்போம். இந்த இறையச்சம் அதிகரிக்கணும்னா எல்லாம் சொன்னீங்க, சரி பாய், இறையச்சத்தை வலுப்படுத்த என்ன செய்யறது? ரசூல்லா சொன்னாங்க, மரண சிந்தனை நம்முடைய இறையச்சத்தை வலுப்படுத்தும், மறுமை சிந்தனை நம்முடைய இறையச்சத்தை வலுப்படுத்தும், மரண சிந்தனையை ஏற்படுத்தும். நான் மௌத்தா போக மாட்டேன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக மௌத்தா போவேன். நீங்கள் நாடகம் பார்க்கின்ற பொழுதோ அல்லது அல்லாஹ் தடுத்த ஏதோ ஒரு காரியத்தை வீடியோ சிகரெட்டோ ஏதோ ஒண்ணு செய்ய துணிகின்ற போது இப்ப மௌத்தா போயிட்டா என்ன செய்யணும்? மலக்குள் மௌத் இந்த நொடி பொழுது என் கண்ணுக்கு முன்னால் வந்து விட்டால் என் நிலைமை என்ன? தொழாமல் உறங்குகின்ற போது மலக்குள் மௌத் இப்போது வந்து விட்டால் என் நிலைமை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, என்ன ஆகும்? கற்பனை செய்து பாருங்கள். ஆட்டோமேட்டிக்கா அந்த தொழுகைக்கு போடும், ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹராமில் இருந்து விளைவிடும். வாய்ப்பு இருந்தால் கபறுகளை போய் சியாரத் செய்யும், கபறுகளை போய் சந்திச்சுட்டு வாங்க. நம்ம ஊர்ல இருக்க பொது மையவாடிக்கு போய் நம்மோடு வாழ்ந்த உறவினர்கள் இருப்பாங்கல்ல, உங்க நண்பர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய கபருக்கு முன்னால் போய் என்று யோசித்து பாருங்கள். அவர்களோடு நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, உங்களுடைய நட்பு எல்லாவற்றையும் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம கபூர்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறானே, உள்ள என்ன செய்வான்? பொது மாப்பிள்ளை மாறி தூங்குவானா அல்லது வேதனை செய்யப்படுவானா? இவனும் நானும் தானே ஒன்னாதானே தேட்டருக்கு போனோம், சினிமா படம் பார்த்தோமே, அல்லாஹ் மன்னிச்சு விட்டானா அல்லது மலக்குமார்களால் தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறானா தெரியலையே. கற்பனை செய்து பாருங்கள். வெளியில வரும்போது அழுதுகிட்டு தான் வருவீங்க. ஆட்டோமேட்டிக்கா அங்க இறையச்சம் அதிகரிக்கும். நம்முடைய மரண சிந்தனையும் மறுமை சிந்தனையும் தான் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய இறையச்சத்தை வலுப்படுத்தி கொண்டே இருக்கும். இறையச்சம் சரியாக இருந்து விட்டால் உங்களுக்கு 15 வயசோ 20 வயசோ அல்லது 80 90 வயதோ உங்களால் முடிந்த எல்லா காரியத்தையும் இஸ்லாத்தில் உள்ளதை சரியாக பின்பற்றுகிறது. இறையச்சம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் தடுத்த ஹராமை கூட உள்ளத்தில் சிறு உறுத்தல் இல்லாமல் சர்வ சாதாரணமாக செய்பவர்களாக இருக்கும். அதனாலதான் ரசூல்லா எப்பொழுது உபதேசம் செய்தாலும் முதல்ல இந்த இறையச்சத்தை முன்னிலைப்படுத்திட்டும் இது எல்லா உபதேசத்தையும் சொல்லுவாங்க. அதுக்குதான் ரசூலா சொல்றது காரணமே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, அல்லாஹ்வை அஞ்சுக்கொள், அல்லாஹ்வை பயப்படு, தொழுகையை நிலைநாட்டு.
அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், வீண் பேச்சிலிருந்து விலகுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், தர்மம் செய்யுங்கள். திரும்ப திரும்ப அல்லாஹுவின் தூதர் சொல்வதற்கு காரணம் இறையச்சம் என்ற ஒற்றை உணர்வுதான் நம்மை வலுப்படுத்தும் என்பதை உணர்ந்து நாம் நம்முடைய இறையச்சத்தை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு அதற்கு அருள் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.